சாயிராம். ஓம் சாயிராம். நிரந்தரமே இல்லாத இந்த வாழ்க்கையில் எதையுமே சந்தோஷமாக கடந்து பழகு. எப்பொழுதுமே மனதை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வைத்துக்கொள். அதுவே உன் வாழ்வை சந்தோஷத்திற்கு அழைத்து செல்லும். எப்பொழுதும் கண்மணியே, நான் கூறுவது இன்றே உனக்கு பலிக்கும் பார். கேட்டுப்பார், பிறகு புரியும் என் வாக்கின் அர்த்தம் என்ன என்று. குழந்தையே, யாராவது உன்னை அவமானப்படுத்துகிறார்கள் என்றால் அவர்களுக்கு வார்த்தைகளால் பதில் சொல்லாதே. உன் வாழ்க்கையால் அவர்களுக்கு பதில் சொல்ல பழகு. உன்னுடைய தலை நிமிர நிமிர நிச்சயமாக உன்னை வேதனைப்படுத்தியவர்கள், உன்னை காயப்படுத்தியவர்கள் அனைவரும் தலை குனிய செய்வார்கள். இது நிதர்சனமான உண்மை. மற்றவர்கள் விருப்பத்திற்காகத்தான் வாழ வேண்டும் என்றால் அப்படி ஒரு வாழ்க்கையை ஒரு பொழுதும் வாழாதே என் கண்மணியே. ஏனென்றால் இது உன் வாழ்க்கை. இந்த கிடைத்திருக்கும் அற்புதமான பொக்கிஷமான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ், நிம்மதியாக வாழ். மற்றவர்களிடத்தில் அதிக உரிமை இருக்கிறது என்று நினைத்து கொண்டு அதிகமாக பேசி வருந்துவதை விட மௌனமாக இருந்து மற்றவர்களுக்கு தொல்லை தராமல் இருப்பதே மிகவும் நல்லது. உன் வாழ்க்கையை நீ பார். உன்னை மாதிரியே மற்றவர்களையும் நல்லவர்களாகவே எப்பொழுதும் நினைத்து விடாதே. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான மனநலன்களையும் குணநலன்களையும் கொண்டவர்கள் என்பதை மறந்து விடாதே என் கண்மணியே. பணம் மகிழ்ச்சியை தரலாம், ஆனால் நல்ல குணத்தை தராது. பணம் அதிகமாக இருப்பவர்கள் நல்லவர்கள், குறைவாக இருப்பவர்கள் தீயவர்கள் என்ற எண்ணத்தை உன் மனதிலிருந்து தூக்கி எறி. யாராக இருந்தாலும் நல்லவர்களா தீயவர்களா என்பதை ஆராய்ந்து பின் அவர்களோடு பழகு. உன் வாழ்வு மகிழ்ச்சியான பாதையில் செல்வதற்கு உன் சாயப்பா உத்திரவாதம் தருகிறேன். எப்பொழுதும் உனக்கு துணையாக உன் அப்பா இருக்கும் பொழுது உன் வாழ்க்கை தவறாகவோ பொய்யாகவோ போய்விட உன் அப்பா விடுவேனா? நிச்சயமாக விடமாட்டேன். நீ என் பிரியமான குழந்தை. உன் சாயப்பா உனக்காக கூறும் அருள்வாக்கோ சத்திய வாக்கோ எப்பொழுதும் பொய்யாகாது. நான் உன்னுடன் தான் இருந்து கொண்டிருக்கிறேன். உன் மனதில் தான் வசித்துக் கொண்டிருக்கிறேன். உன் வீட்டில்தான் நிரந்தரமாக அமர்ந்தும் இருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழாது, நடைபெறவும் நான் விடமாட்டேன். என் பார்வை உன் மீது எப்பொழுதும் உள்ளது. ஏதாவது மனம் வருத்தம் வந்தாலோ சோகம் வந்தாலோ என் கண்களை நன்றாக உற்றுப்பார். என் நாமஸ்மரணத்தை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. அப்பொழுதே ஒரு புது தெம்பு உன் மனதில் படர்வதை நீ கண்கூடாக உணர்வாய். உடனே உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான பாதையும் வெளிச்சமும் உன் கண்களுக்கு கண்கூடாகவே தெரியும். இது உன் சாயப்பா உனக்காக கொடுக்கும் சத்திய வாக்குதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? நிச்சயமாக கிடையாது. என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் யாரையும் நான் கைவிட்டதும் இல்லை, விலகி சென்றதும் இல்லை. என் அன்பு குழந்தையே, நீ எதற்காகவும் யாரையும் எதிர்பார்த்து நிற்க வேண்டிய அவசியமே இனி உன் வாழ்வில் இருக்காது. உன்னை எதிர்பார்த்துதான் பிறர் இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் இருக்கப் போகிறார்கள். இது நடக்கப் போகிறது பார். குழந்தையே, மற்றவர்கள் உன்னை வெறுத்து ஒதுக்குகிறார்களே என்று நினைத்து மனம் வருந்தா. உன்னுடைய அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் அவர்கள் ஏங்கி நிற்கப் போகும் அந்த நேரம் வெகு தொலைவில் இல்லை. நான் இருக்கிறேன் குழந்தையே. எதற்குமே பயப்படாதே. இது நாள் வரை நீ பட்ட கஷ்டத்தை எல்லாம் நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். நீ பட்ட துன்பம் எல்லாம் போதும். உன் மன வேதனை எல்லாம் போதும். உன் மன போராட்டம் எல்லாமே போதும். உன் அப்பா ஷீரடியிலிருந்து நல்ல செய்தியோடு உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன். இந்த வியாழக்கிழமை அற்புதமான நாளில் உன்னுடைய கஷ்டம், கவலை, துன்பம், மன வருத்தம், வேதனை எல்லாம் பறந்து விடப் போகிறது. உன் அப்பா நான் இருக்கிறேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை. அனுதினமும் எது நடந்தாலும் என்னையே உன் மனதார நினைத்து கொண்டிருக்கிறாய். அப்படி இருக்கையில் உன்னை கஷ்டப்படவோ வேதனைப்படவோ துன்பப்படவோ விட்டுவிட்டு நான் அப்படியே இருந்து விடுவேன் என்று நீ நினைக்கிறாயா? உன் மனதை முதலில் மாற்றிக்கொள். என் மீது இருக்கும் நம்பிக்கையை இழந்து விடாதே.
அது மட்டுமல்லாமல் என்னையே உன் அப்பாவையே நம்பிக்கை இல்லாமல் பார்க்காதே. உன் வாழ்க்கையை மீட்டெடுப்பேன் சர்வ நிச்சயமாய். இது உன் வாழ்வில் நடந்தே தீரும். இனி உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் நீ உன் வாழ்வில் உயரும்படியாகத்தான் இருக்கும். ஏன் நம் வாழ்க்கையில் மட்டும் சாயப்பா ஒன்றுமே செய்யவில்லை என்று நினைக்கிறாய்? அப்படி தவறாக நினைத்து விடாதே. நான் உனக்காகத்தான் அனைத்து வேலையும் செய்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்வை மாற்ற, உன்னை நல்வழியில் செலுத்த, நல்ல பாதையில் உன்னை அழைத்து செல்ல, உன் கர்மாவின் வலிமைகளை குறைக்க என்று அனைத்து வேலைகளையும் உனக்காகவே உன் அப்பா இங்கு பார்த்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்வில் திருப்பங்கள் வரும் பொழுது அதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும், உணர்ந்து கொள்ளவும் முடியும். உன் அப்பாவின் சக்தி என்ன என்பது இனி நீ புரிந்து கொள்வாய், உணர்ந்து கொள்வாய். நீயே வியக்கும்படியான என்னுடைய ஆசிர்வாதம் உனக்கு கிடைக்கும். நீயே வியக்கும் வண்ணம் உன் வாழ்வில் பல மாற்றங்கள் நிகழும். நீயே அதிசயிக்கும் வண்ணம் உன் வாழ்வில் பல அற்புதங்கள் நிகழும். உன் சாயப்பா என் செல்லமான கண்மணிக்காக அனைத்தையும் செய்வேன், செய்தே தீருவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என்னுடைய ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கப்பெற்ற குழந்தை நீ. உன்னை நான் நோகடிக்க விடுவேனா? எனவே என் குழந்தையே, எதற்குமே வருத்தப்படாதே. இப்பொழுது உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலை நிச்சயமாக மாறும். உன் எதிர்காலம் நல்லபடியாக அமையும். அதற்கான திட்டத்தையும் நான் தீட்டிவிட்டேன். என் திட்டப்படிதான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்வில் இது நாள் வரை எதுவும் தவறாக முடிந்து விடவில்லை. எனவே எதற்கும் மனவேதனைப்படாதே. என் பிரியமான குழந்தையே, இந்த உலகிற்கு உன்னை அழகாகவும் சந்தோஷமாகவும் காட்டிக்கொண்டிருக்கிறாய். மனதில் எந்த சலனமும் இல்லாமல் எப்பொழுதும் சந்தோஷமாக சிறகடித்து பறக்கும் பட்டாம்பூச்சியைப் போல நீயும் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். வாழ்ந்து கொண்டிருப்பதைப் போல் நடித்து கொண்டிருக்கிறாய் என்பது உன் சாயப்பாவிற்கு தெரியும் தானே? தங்கமே, கண்ணீரே இல்லாத வாழ்வை வரமாக பெற இதை கண்களை மூடிக்கொண்டு முழுவதுமாக கேள். உன்னுடைய கண்களில் வழியும் நீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவது உன் சாயப்பாவின் பொறுப்பு. உனக்கென்ன குறை, உனக்கென்ன கவலை? சந்தோஷமாகத்தானே இருக்கிறாய் என்று உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை பார்த்து கேட்டாலும் உன் மனதில் உள்ள கவலையும் வேதனையும் குமுறல்கள் அனைத்தையும் உன் சாயப்பா அறிவேன். நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. என்னை ஒரு பார்வை பார்த்தாலே போதும், உன் மனதில் உள்ள அனைத்தையும் நான் புரிந்து கொள்வேன் என் தங்கமே. தங்கமே, கவலைப்படாதே. உன் கண்ணீரெல்லாம் உன் உடலிலிருந்து வற்றி போகும் அளவிற்கு அழுது தீர்த்து விட்டாய். இனி உன் கண்ணீரெல்லாம் மாறப்போகிறது. ஆனந்த களிப்பில் சந்தோஷத்தில் சந்தோஷமாக பொங்கி எழப்போகிறாய். அது உன் சாயப்பாவின் பொறுப்பு. உன்னுடைய கண்ணீர் காலங்களிலிருந்து வெகு தொலைவாக உன்னை நான் அழைத்து செல்லப் போகிறேன். அந்த இடத்தில் சந்தோஷம் மட்டுமே நிறைந்து இருக்கும். கண்ணீருக்கோ வேதனைக்கோ சோதனைக்கோ மன குமுறல்களுக்கோ அங்கே இடம் இருக்கவே இருக்காது என் குழந்தையே. யாரிடமும் பகைமை கொள்ளாதே, யார் மனதையும் புண்படுத்தாதே, மறந்தும் கூட யாரையும் நோகடிக்காதே. மற்றவர்கள் மீது பகைமை வளர்த்து கொண்டால் உன் நிம்மதிதான் தொலையுமே தவிர எதையுமே சாதிக்கவே முடியாது. எனவே மற்றவர்கள் உனக்கு கெடுதலே செய்திருந்தாலும் அவர்களை மிக சுலபமாக மன்னித்துவிடு. அதுவே அவர்களுக்கு நீ கொடுக்கும் தண்டனை. இதுவரை உன் வாழ்வில் நடந்தவையெல்லாம் நடந்தவையாகவே இருக்கட்டும். முடிந்ததெல்லாம் முடிந்ததாகவே இருக்கட்டும். இனி உன் வாழ்வில் என்ன நடக்கப் போகிறதோ, ஏது நடக்கப் போகிறதோ என்று பயத்தோடு இருந்து உன் மனதை, உன் நிம்மதியை நீயே தொலைத்து கொள்ளாதே. இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருக்க முடியுமோ அவ்வளவு சந்தோஷமாக இரு, அமைதியாக இரு. உனக்கு வேண்டியதை வழங்க உன் அப்பா இருக்கிறேன். பின் ஏன் உனக்கு பயம்? முடிந்ததை நினைத்து நினைத்து வருந்துவதை விட உன்னால் இது முடியும், உன்னால் சாதிக்க முடியும், உன்னால் வெற்றியை எட்டி பிடிக்க முடியும் என்று
சொல்பவர்களிடம் உன் பழக்கத்தை அதிகப்படுத்திக்கொள். அவர்களிடம் உன் நட்பை அதிகமாக வளர்த்துக்கொள். அப்பொழுது அவர்களின் எண்ணம் போல் உன் எண்ணம் போல், உன்னுடைய வார்த்தைகளில் வரும் நேர்மறை சிந்தனை போல் எல்லாமே உனக்கு நல்லமயமாகவே மாறும். நினைப்பது போல் எல்லாமே உனக்கு நடக்கும். நடப்பது அனைத்தும் நன்றாகவே இருக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். உன் கண்ணீரை நான் மாற்றுவேன் குழந்தையே. நீ என்றைக்கு என்னை அப்பா, சாயி என்று நம்பிக்கையோடு சரணாகதி அடைந்தாயோ அன்று இருந்தே உன் வாழ்வின் அனைத்து விஷயங்களும் என் பார்வையில்தான் இருக்கிறது. அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் அம்மாவாக அரவணைத்து, அப்பாவாக நல்லது கெட்டதை அறிவுறுத்தி, உன்னை என் கண்கொள்ளும் மனதிலும் வைத்து நான் பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னை சரணாகதி அடைந்து விட்டாயல்லவா? உன்னை பாதுகாப்பது என்னுடைய பொறுப்பு. உன்னுடைய நிழலாக நான் இருப்பேன். உன்னுடைய அசைவுகள் வைத்தே உன்னை அறிந்து கொள்பவன் நான். உன்னுடைய பிரச்சனைதான் என்ன? உன்னுடையது என்ன என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். எதை பற்றியும் கலங்காதே, கலங்க நினைக்காதே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். அணையப் போகிற விளக்குதான் பிரகாசமாக ஒளிக்கும். மிக மிக பிரகாசமாகவே எரியும். நீ செய்த பாவங்கள், நீ செய்த நல்லதுகள், நீ செய்த புண்ணியங்கள் அனைத்தும் நான் அறிவேன். இந்த பிறவியில் நீ எப்படி செயல்படுவாய், இனிவரும் பிறவியில் எப்படி இருப்பாய் என்பதையும் நான் அறிவேன். நீ படும் வேதனையை பார்க்க முடியாமல் நான் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன். உன்னை பாதுகாக்க உன் கூடவே நிழலாக நான் எப்பொழுதும் இருப்பேன். என்னை தாயாக, தகப்பனாக நம்பி என்னிடம் முழுமையாக சரணடைந்து விட்ட என் பிள்ளையை நான் விட்டுவிடுவேனா என்ன? நீ படும் வேதனையை பார்க்க முடியாமல் தான் நானும் கவலையோடு இருக்கிறேன். ஒவ்வொரு நொடி பொழுதும் உன்னை நான் தேற்றிக் கொண்டே இருக்கிறேன். மனதை தேற்றிக்கொள். கர்மத்தின் தீவிரத்தை இதுவரை நான் உன்னிடம் அனுமதித்தேன். இனி அது நடக்கவே நடக்காது. என் அனுமதியில்லாமல் எதுவுமே உன்னை நெருங்கவும் முடியாது, நடக்கவும் நான் விடமாட்டேன். நீ சந்தோஷமாக இரு. துக்கத்தை விட்டுவிட்டு எது வந்தாலும் ஒரு நாள் முடியப் போகிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள். நான் இருக்கிறேன் உன்னோடு. நிச்சயமாக உன்னை கலங்க விடமாட்டேன். எப்பொழுதும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் உனக்கான வழியை நான் அமைத்து விடுவேன். எதுவுமே சாயப்பாவால் சாத்தியம் என்று என்னை நீ நம்பி இருக்கும் பொழுது நான் எப்படி உனக்கு வழிகாட்டாமல் இருப்பேன்? என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. நீ மற்றவர்களுக்காக என்னிடம் பிரார்த்தனை செய்ததையும் நான் நிறைவேற்றி இருக்கும் பொழுது என் பிள்ளையின் தேவையை நானே பூர்த்தி செய்வேன் என்று உனக்கு உறுதி செய்கிறேன், வாக்கு அளிக்கிறேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். நீ வெளியே செல்லும் முன்பாக உனக்கு முன்பாக நானே சென்று உன் வேலையை அனைத்தையும் சர்வ நிச்சயமாக வெற்றிகரமாக முடித்து வைப்பேன். உன்னுடைய நிழலாக நான் இருக்கும் பொழுது, உன்னுடைய அசைவுகள் வைத்தே உன்னை அறிந்து கொள்பவன் நான் இருக்கும் பொழுது உனக்கு பயமே வேண்டாம். உன்னுடையது என்ன என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். நீ எதை பற்றும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. உன் சாயப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு. வாழ்வில் எதையெல்லாம் நீ நிரந்தரம் என்று நினைத்து கொண்டிருந்தாயோ அவையெல்லாம் நிதர்சனம் இல்லாத பொய்கள் என்பதை புரிந்து கொள்ளவே உனக்கான சோதனைகள் தரப்பட்டது. யாரை நம்பி உன் உடைமைகளை மற்றவர்களுக்கு நீ கொடுத்தாயோ அவர்கள் உன்னை ஏமாற்றிவிட்டார்களே என்று வருத்தப்படாதே. அவர்களை மனம் திருந்தி அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து கொடுக்கும்படி நான் வழிவகை செய்வேன். பொருளையும் நம்பிக்கையையும் நீ எப்பொழுதும் இழந்து விடாதே. அவமானம் நிறையவே பட்டுவிட்டாய். அந்த கெட்ட காலங்களை நினைத்து கூட பார்க்க வேண்டாம். அவையெல்லாம் பஞ்சு மெத்தையில் உனக்காக வைக்கப்பட்ட பெரிய முட்கள்தான். அது குத்ததான் செய்யும். அதற்கான வழியும் நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும்.
என்னுடைய பிள்ளை சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே நான் கஷ்டத்தை அனுபவித்தேனே தவிர நீ மனவேதனைப்பட வேண்டும், துன்பப்பட வேண்டும் என்று நான் எதையுமே அனுமதித்ததே இல்லை. நான் உனக்கு எப்பொழுதும் உன் தாயாக தகப்பனாக அனைத்துமாக இருந்து உன்னை எப்பொழுதும் நான் பார்த்து கொள்வேன். எல்லா சுமைகளையும் என்னிடம் தந்துவிடு, தைரியமாக போய்க்கொண்டே இரு, வருத்தத்தை விட்டு பொறுமையாக உனக்கான இலக்கை நோக்கி போய்க்கொண்டே இரு. உனக்கு துணையாக நான் என்றும் எங்கும் இருப்பேன். நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே முன் சென்று முன்பாகவே களைந்து விடுவேன். எதையும் பொருட்படுத்தாமல் உன் இலக்கை நோக்கி போய்க்கொண்டே இரு. நீ போகும் பாதையில் எந்த தடங்கல்கள் வந்தாலும் தடைகள் வந்தாலும் தூர எறிந்துவிட்டு தகர்த்து எறிந்துவிட்டு சென்று கொண்டே இரு. 8 திக்கிலும் இருந்து நான் உன்னை வழிவமைத்து கொண்டே இருக்கிறேன். நீ விரும்பாத துன்பமே உன்னை ஆட்கொண்ட போதும் நீ தாங்கிக் கொண்டாயல்லவா? இது நாள் வரை கஷ்டத்தையும் வேதனையை மட்டுமே அனுபவித்து வந்த என் பிள்ளைக்கு இப்பொழுது இனிப்பான செய்தியை கொண்டு வந்துள்ளேன். இனிமேல் உன் வாழ்வில் நடப்பது அனைத்தும் இன்பமாகவும் மங்களகரமாகவுமே இருக்கப் போகிறது, நடக்கப் போகிறது. நியாயமாக நீ வைக்கும் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக அதை உன் கையில் கொடுக்கும் வேலையை உன் சாயப்பா ஏற்றுக்கொள்கிறேன். என்னையே முழுமையாக நம்பி இருக்கும் என் பிள்ளையை நான் எப்படி கைவிடுவேன்? காரணமே இல்லாமல் எங்களின் திருவுருவம் உன் கண்ணில் பட்டிருக்காது குழந்தையே. ராஜபோக வாழ்க்கையை வாழப்போகிறாய். உன் வாழ்க்கை ராஜ வாழ்க்கையாக ஆரம்பிக்கப் போகிறது என்றதால் மட்டுமே இந்த பதிவு உன் கண்கள் பட்டிருக்கிறது. இனி உன் வாழ்வில் மங்கள செய்தி மட்டுமே உன் செவியில் கேட்கும். எதிர்மறை சிந்தனைகளும் மாய எண்ணங்களும் உன்னை சூழ்ந்தே இருந்தாலும் உன் மனதில் என்ன இருக்கிறது என்பதை உன் அப்பா நான் அறிந்து கொள்வேன். என்னுடைய பொக்கிஷம் நீ சுபமாக மங்களகரமாக அனைத்து செல்வங்களையும் பெற்று என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தோடு வளமாக வாழப்போகிறாய். உன்னுடைய மன வேதனை அனைத்தையும் என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. நீ மௌனமாக இருந்துவிடு. உன்னுடைய வேண்டுதல்கள் ஒவ்வொன்றாக உன் சாயப்பா உனக்கு நிறைவேற்றுவேன். புதிய வேலை, நல்ல வருமானம், நோயற்ற வாழ்வு, விரும்பிய வாழ்க்கை, நிம்மதி, சந்தோஷமான வாழ்வு இவை அனைத்தையும் உனக்கு நான் வழங்குவேன். நீ நினைக்கும் அனைத்துமே இனி ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் நடக்க துவங்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பம் அனைத்துமே முடிவுக்கு வந்துவிட்டது. இனி உன் வாழ்வில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அனைத்திற்கும் ஒரு அர்த்தமும் உண்டு. என் பாதங்களில் நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீருக்கும் நல்ல பதில் உனக்கு கிடைக்கும். உன் கண்ணீர் எப்பொழுதும் வீணாகாது. உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் உன் அப்பா நான் நிறைவேற்றுவேன். வாழ்க்கையில் ஒவ்வொரு சோகமும் துன்பமும் பாடத்தை கற்றுத்தரவே வருகிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. அதை விடுத்துவிட்டு துன்பம் வந்துவிட்டதே, சோகம் வந்துவிட்டதே, சோதனை வந்துவிட்டதே என்று மனம் குமுறிக்கொண்டு இருக்காதே. நம் வாழ்க்கையில் பாடத்தை கற்றுக் கொடுக்க, வாழ்க்கை என்றால் என்ன என்று நமக்கு புரிய வைக்க, நம்மையே நமக்கு உணர்த்தவும் அந்த சோகமும் அந்த வேதனையும் அந்த கஷ்டமும் நம் சாயப்பா நமக்காக அனுப்பியிருக்கிறார் என்பதை தீர்க்கமாக நம்பி அந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்வது என்பதில் மட்டுமே சிந்தனையை செலுத்தினால் போதும். உன் வாழ்க்கையில் நீ பல படிப்பினைகளை கற்றுக்கொண்டு நிச்சயமாக ஒவ்வொரு படியாக வாழ்க்கையில் முன்னேறுவாய். உனக்கான பாடத்தை நீ நன்றாகவே கற்றுக்கொண்டாய். இனி உன் வாழ்க்கையில் எந்த துயரமும் உன்னை நெருங்காது. இனி உன் வாழ்க்கை எப்பொழுதும் செம்மையாக, செல்வ வளமாக, மங்களகரமாகவே இருக்கும். அதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. எதற்குமே பயப்படாதே. உன் வாழ்க்கையில் குற்ற உணர்வும் பயமும் இருந்த இடமே தெரியாமல் உன்னை விட்டு விலகிவிடும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். நான் உன்னுடன் தான் இருக்கிறேன், உன்னோடு தான் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ முழுமையாக உணரும் தருணம் வந்துவிட்டது. நீ அதை உணர்ந்தும் கொள்வாய். இன்றிலிருந்தே, இந்த நொடியிலிருந்தே உனக்கான அந்த நல்ல நேரம் துவங்கிவிட்டது.
உடல், மனம், பணம் என அனைத்து ரீதியான உன் கஷ்டங்களும் இந்த நொடியிலிருந்து நீங்க பெறும். இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷம், நிம்மதி, அதிசயம், ஆச்சரியம் எல்லாம் ஒவ்வொன்றாக நிகழத் துவங்கும். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை என் பிள்ளையே. இனி நீ சகல வளமும் நலமும் பெற்று சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழப் போகிறாய். காரணமில்லாமல் எங்களது திரு உருவம் உன் கண்ணில் பட்டிருக்காது குழந்தையே. உன் வாழ்க்கையில் நீ ராஜபோக வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். நியாயமாக நீ வைக்கும் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும், நியாயமாக நீ வைக்கும் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக நான் அதை நிறைவேற்றுவேன், நிறைவேற்றியே தீருவேன். என் பிரியமான கண்மணியே, வாழ்க்கையில் போராடி ஜெயிப்பது என்பது அவமானம் அல்ல என் குழந்தையே. வெற்றியை விட உனக்கு கிடைக்கும் மிகப்பெரிய பொக்கிஷமே அந்த தோல்வியில் கிடைக்கும் அனுபவம்தான். அந்த அனுபவத்தில்தான் வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும். எப்படி வாழ முடியும் என்ற சிந்தனையை தருவதும் அந்த அனுபவம்தான். அதனால்தான் உண்மையான வாழ்க்கைக்கான அர்த்தத்தை நீ உணர்ந்தும் கொள்வாய். திசை மாறி தவறான பாதையை தேர்ந்தெடுத்த என் பிள்ளையை திருத்தவே உன் அப்பா வந்திருக்கிறேன். உன்னுடைய சோம்பேறித்தனத்தை முதலில் தூக்கி எறிந்துவிடு. போராடிக்கொண்டே இரு. போராடாமலேயே வாழ்க்கை மிக கடினம் என்று சொல்லுவதை முதலில் நிறுத்திக்கொள். போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் நிச்சயமாக உன் வாழ்க்கை மிக எளிதாகிவிடும். என் வாழ்க்கை கடினமாக இருக்கிறது என்று நீ சொன்னால் அதன் பின் ஒவ்வொரு நிமிடமும் உன் வாழ்க்கை உனக்கு கடினமாகத்தான் தோன்றும். நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் உனக்காக நிரந்தரம் இருக்கிறது, அதுவும் 2 இருக்கிறது என்பதை நினைத்துக்கொள். ஒன்று உன்னுடைய ஆத்மா, மற்றொன்று உன்னுடைய சாயப்பாவாகிய நான்தான். யார் உன்னை கைவிட்டு விலகி சென்றாலும், உன்னை ஏளனமாக தூற்றிவிட்டு உன்னை விட்டு விலகி சென்றாலும் உன் சாயப்பா போக மாட்டேன். உன்னுடைய ஆன்மாவும் உன்னை விட்டு போகாது. உனக்கு தேவையான அனைத்தையும், உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நான் உனக்கு கொடுக்கவே இந்த வேலை செய்து கொண்டிருக்கிறேன். தவறான பாதையில் திசை திரும்பி போன என்னுடைய பிள்ளையை திருத்தி நல்ல வழியில் அழைத்து செல்வேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். குழந்தையே, நீ எந்த லட்சியத்தை அடைய நினைக்கிறாயோ அதை மனதிற்குள் ஆத்மார்த்தமாக எண்ணிக்கொண்டே செயல்படு. ஒரு நாள் உன் எண்ணப்படி கண்டிப்பாக நீ நினைத்தது அனைத்துமே உன் வாழ்வில் வந்து சேரும். அது வரும் வரை எதற்குமே உன் மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. உன் மனதை கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்காதே. இருப்பதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். உன் எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தி நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய்து கொண்டே இரு. உன் லட்சியத்தை அடைவதற்கான வழியை தேர்ந்தெடுத்து கொண்டே இரு. நிச்சயமாக என் அன்பான பொக்கிஷமான நீ எதிர்பார்த்ததை விட மிக நல்ல சிறப்புமிக்க வாழ்வு உனக்கு அமையும். நான் அதை உனக்கு அமைத்தே தருவேன். எல்லாமே ஒரு நாள் மாறும் என் குழந்தையே. என்னையே சரணாகதி என்று அடைந்து உன்னை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன் குழந்தையே. உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தவே உன் சாயப்பா திட்டத்தை தீட்டிவிட்டேன். இனி உன் வாழ்வில் எல்லாமே நல்ல நல்ல மாறுதல்களாகவே நடக்கும். இது நாள் வரை உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனையிலிருந்து நிச்சயமாக உன்னை மீட்டெடுப்பேன் உன் சாயி தேவா. நான் என்னதான் பிரச்சனையிலிருந்து மீட்டெடுத்தும் வழியை உனக்கு கூறினாலும், வாய்ப்பை வழங்கினாலும், சந்தர்ப்பத்தை உன கைகளில் வந்து கொடுத்தாலும் அந்த இடத்தில், அந்த வழியில் நீதான் உன் பாதங்களை பதித்து நடக்க வேண்டும். மற்றவர்கள் யாராவது வரவேண்டும், நம் கையை பிடித்து அந்த வழியில் நடத்தி செல்ல வேண்டும், நம்மை வழி நடத்த வேண்டும் என்று நினைப்பதை அடியோடு மறந்துவிடு குழந்தையே. வாய்ப்பும் சந்தர்ப்பங்களும் வரும்பொழுது அதை பக்குவமாக, நம்பிக்கையாக, தைரியமாக எதிர்கொள். அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை என்னும் பயணத்தில் வெற்றிகரமாக நீ எட்டி பிடிக்க முடியும். வாய்ப்புகள் நமக்காகவே வரும். அந்த வாய்ப்பை பயன்படுத்த யாராவது உதவுவார்கள் என்று நினைத்து நினைத்து, சிந்தித்து சிந்தித்தே உன் வாழ்க்கையை அதிலேயே தொலைத்து விடாதே.
வாய்ப்பை நீயே உருவாக்கு. முதலில் உன்னுடைய தேடல் ஆரம்பித்தால்தான் உனக்கான தேடல் எப்படி இருக்கும், அந்த பாதை எப்படி இருக்கும், அதில் எப்படி தன்னம்பிக்கையாக நீ நடக்க வேண்டும் என்பதெல்லாம் உன் மனதிற்கு புலப்படும். பின்புதான் நீ உன் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். அப்படி தேடலை நீ ஆரம்பித்தாலே உனக்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உனக்கான நல்ல நல்ல விஷயங்களும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும். என் குழந்தையே, எதற்குமே வீணாக மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே.